بسم الله الرحمن الرحيم. வித்திரு தொழுகையை நான் டீப்பா பார்க்கல, ஏன்னா இதுல சின்ன விஷயம் இருக்குது. அது இஷாவோட பிந்தி தொழுகிறேன் அல்லமா, அல்லது தஹஜ்ஜுதுல நேரத்துல தொழுகிறேன் அல்லமா, இதை பத்தி ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டிக்கிறாங்க என்று பார்க்கிற நேரம் இந்த வித்திரு தொழுகையை பத்தி நாங்க சும்மா சுருக்கமா பார்ப்போம். திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டு ரிவாயத் செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல் வித்ர லைஸ பிஹத்மின் யா அஹ்லல் குர்ஆன் அவ்திரு ஃபஇன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர. வித்ரு தொழுகையை பத்தி வந்திருக்கிற ஹதீஸ்களை பார்த்தா அது ஒரு வாஜிபான தொழுகையோ என்று நினைக்கிற அளவுக்கு அதுல ஆர்வம் காட்டப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அது 5 நேர தொழுகையிட அளவுக்கு அது வாஜிபானதல்ல, ஆனாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாழ்க்கையில வளமையா கடைபிடிச்சு வந்திருக்கிறாங்க. எனவே அடுத்த ஹதீஸ்ல வருகிறது, குர்ஆன் உடையவர்களே அவ்திரு, தப்பிவிடாமல் தவற விடாமல் தொடர்ந்து வித்ரை தொழுது வாருங்கள். ஃபஇன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர. வித்ர் என்றது ஒற்றைப்படை. இந்த ஒற்றைப்படைன்றது அல்லாஹ் மட்டும்தான் இந்த உலகத்துல ஒற்றையாக இருக்கிறார். நாங்க போன இதுல பார்த்தோம், இந்த தஃப்சீருடைய பாடத்துல பார்த்தோம். வல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷ் வஷ்ஷஃப்இ வல் வத்ர் என்று வந்துச்சு. அந்த வத்ர் வித்ர் ரெண்டு மாதிரியும் சொல்லி, வித்ருன்றது ஒற்றைப்படை. உலகத்துல எல்லாத்தையுமே எல்லாம் ஜோடி ஜோடா தான் படைச்சு, ஜோடி இல்லாம ஒன்றுமே இல்லை. ஆனா ஜோடி இல்லாம ஒன்று இருக்குமாக இருந்தால் அது அல்லாஹுதான். அவன் தனித்தவன், அவனுக்கு துணை இல்லை, இணை கிடையாது. எனவே அவன் அந்த தனித்து தொழுகிற தொழுகையையும் அல்லாஹ் விரும்புகிறான். அதனால நீங்க விட்டு விடாமல் அந்த தொழுகையை தொடர்ந்து தொழுது கொண்டு வாருங்கள். உங்களுக்கு சிவப்பு ஒட்டகங்கள் கிடைக்கிறதை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க வித்ரு தொழுவதன் மூலமாக உங்களுக்கு சிறந்த நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஃபஜஅலஹா லக்கும் ஃபீமா பைனல் இஷாஇ இலா துலூஇல் ஃபஜ்ர். வித்ருடைய நேரம் இஷா தொழுதலில் இருந்து ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லுகின்ற நேரம் வரைக்கும், இஷா தொழுதலிலிருந்து ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லுகின்ற நேரம் வரைக்கும் வித்ருக்கு சான்ஸ். வித்ர்ல மேக்சிமம் எவ்வளவு தொழலாம்? 11 ரக்காத்துகள் தொழலாம். 2 தொழலாம். 2 தொழுது 10ல் 5 சலாம் கொடுத்துட்டு செப்பரேட்டா ஒரு ரக்காத்துல தான் வித்ரு முடியும். வித்ரில் ஆக குறைஞ்சது அதுனல் கமால் என்று வார பூர்த்தியானதுலையும் இப்ப 11 தானே பூர்த்தி. இப்ப 11 எல்லாருக்கும் எந்த நாளும் செய்யலாது. ஆனா முக்கியமான தினங்கள்ல, ரமதானுடைய காலங்கள்ல இரவு தொழுகைகள் நாங்க தொழுகிற நேரம் அந்த நியத்துகளை வச்சு நாங்க அதை தொழணும். முடியுமாக இருந்தால் தொடர்ந்து 3 ரக்காத்துகள் வித்ருல ஆக குறைஞ்ச கணக்கு. ஆனால் சில கட்டங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, ஒரு ரக்காத்து தான் தொழலாமா, தொலையிலுமா, அதை சரி தொழும். ஒரு ரக்காத்தாவது நீங்க என்ன செய்யுங்க, வித்ர தொழும். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்ப வித்ருடைய தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குள்ள நேரத்தை சொல்லிக்கிறாங்க. இது முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை நாங்க கொஞ்சம் தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இஜ்அலு ஆஹிர ஸலாத்திக்கும் மினல் லைலி வித்ரன். இரவுல நீங்க தொழுகிற தொழுகைகள்ல கடைசி தொழுகையாக வித்ரை ஆக்கிக் கொள்ளுங்கள். தஹஜ்ஜுதுக்கும் பிறகு, தஹஜ்ஜுத் தொழுதுட்டும் பிறகு வித்ர தொழுகிறது ஆக ஏற்றம். அதுக்கு காரணமும் சொல்லியிருக்கிறார். ஏண்டா அந்த நேரம் பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, மன் ஹாஃப அல்லா யகூம ஆஹிரல் லைல் ஃபல்யூத்திர் அவ்வலஹு. ஆனா ஒருத்தருக்கு தஹஜ்ஜுத்துக்கு எழும்புறது சில நேரம் சந்தேகம், பயப்படுறாரு, முழிப்பு வராம தூக்கம் வைத்திருமோ அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கிறவர், அல்லது இரவுல லேட் ஆகி வர்றோம், படுத்தா கண்ணை ஏர்ந்துரும், அது தொழுதுட்டே படுத்துருவோமே, அதுக்கு பிறகு வேற பிரச்சனை இல்லையே என்ற ஒரு நிலையில இருந்தால் அவர் ஃபல்யூத்திர் அவ்வலஹு, அந்த இரவின் ஆரம்ப பகுதியிலே அவர் வித்திர தொழுது கொள்ளட்டும். யாரு தஹஜ்ஜுதுக்கு எழும்புறது சந்தேகம், தஹஜ்ஜுதுக்கு எனக்கு முழிப்பு வராது என்று பயந்தவர், மன் ஹாஃப என்ற சொல் ஹதீஸ்ல வருகிறது. மாற்றமாக யாரு தஹஜ்ஜுதுல என்னமாவது செஞ்சு எழும்பித்தான் ஆகணும் என்று உறுதியோடு அதற்குள்ள எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு படுக்கிறார். அவருக்கு தெரியும், எப்படியுமே எனக்கு விழிப்பு வரும், கண் முழிப்பு வரும், நான் எழும்புறதா இன்ஷா அல்லாஹ் தொழுகிறது தான் என்றிருந்தால் ஃபல்யூத்திர் ஆஹிரல் லைல், இவங்க இரவுடைய கடைசி பகுதியில் அந்த வித்திர தொழுது கொள்ளட்டும். சொல்லிட்டு காரணம் சொல்றாங்க பாருங்க, ஃபஇன்ன ஸலாத்த ஆஹிரில் லைலி மஷ்ஹூதத்துன். கடைசி இரவு இருக்குதே, இந்த சுபஹுக்கு பாங்கு செல்ல கொஞ்சம் அங்கல் இங்கல அந்த டைம் இருக்குதே, அதுல தொழுகிற தொழுகை இருக்குதே, இது மலக்குமார்கள் அந்த
நேரத்துல வருகை தருகிறார்கள். அந்த வருகை தருகின்ற மலக்குமார்கள் எப்ப பார்த்தாலும் இவரை தொழுகையாளியாவே தான் பார்ப்பாங்க. எப்ப பார்த்தாலும் என்னது, இந்த மனுஷன் வார நேரம் எல்லாம் தொழுது கொண்டுதானே இருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு கூட்டம் அந்த சுபவுக்கு இறங்குற, இன்னும் ஒரு கூட்டம் அசருக்கு வருவாங்க, அவங்க சுபவுக்கு மேல போற விளங்குத ஹதீஸ்ல தெளிவா வாரது. எத்தாக்கபூன மலக்குமார்கள் ஒரு குரூப் வரும் அசருக்கு, ஒரு குரூப் எப்ப வரும், அசருடைய நேரத்துல வரும். அசருடைய நேரத்துல வந்த மலக்குமார்கள் சுபகு வரைக்கும் இருப்பாங்க. சுபகுடைய அதானுக்கு கொஞ்சம் முன்னால் அந்த அதான் சொல்ற நேரம் அவர்கள் மேல போக புதிய ஒரு குரூப் அந்த நேரத்துல வரும். அப்ப மேல போறவங்க கீழே வாரவங்க எல்லாருமே அந்த நேரத்துல இவரை தொழுகையாளியாகவே தான் பார்ப்பாங்க. அப்ப இவருக்கு ஒரு பரிச்சயமான ஒரு ஒரு சிநேகம் ஒன்று வானலோகத்துல உருவாகும். இது எக்ஸாம்பிள் சொல்றேன்டா, போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போற நேரம் என்ன மாதிரி ஒரு சின்ன கேஸுக்கு போறோம், என்ன மாதிரி ஒரு லைவ் பார்த்து இவர் ஏற்கனவே அதுக்குள்ள நல்ல அறிமுகமானவராக இருந்தா, அப்படி இல்ல அறிமுகம் இல்லாட்டியும் கூட எங்கட பழக்கம் பண்ணிக்கிற இன்ஃபுளுன்ஸ் உள்ள ஒருத்தரை கூட்டிட்டு போறது. ஏன்னா அவரை நேரத்தோட அங்க அறிமுகமாக்கிறார். அவரது பதவி, அவருடைய அந்தஸ்து, அவர் கொஞ்சம் உள்ளுக்கு போனா விஷயம் ஒன்று நடக்கும் என்று அவருக்குள்ள ஒரு முகப்பத்தொன்று உள்ளு கீக்குது என்ற மாதிரி வாரதிக்குதே. இது பெரிய விஷயம். இது இப்ப இது எப்ப கை தரும்டா, மீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட விழுங்கினொன்னு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீன் விழுங்கிச்சு. அது கட்டம் ரொம்ப பயங்கரம், ஆள் கடல், ரொம்ப பயங்கரமான கடல், அலை கடலுக்குள்ள இருட்டு, அலைகள் இருட்டு, எல்லாம் மீனுடைய வயிற்றுக்குள்ள. என்ன மாதிரி யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலுமா? ஒன்றுமே செய்யலாது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஹதீஸ்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அந்த சம்பவத்தை குர்ஆன்ல சொல்றான். லௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். குர்ஆன்ல வருது. அவர் ஏற்கனவே வாழ்கிற நேரம் அல்லாஹ் அதிகமா திக்ர் செய்த ஒரு ஆளாக மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் கியாமத்து நாள் வரைக்கும் மீனுடைய வயிற்றுள்ளுக்கே இருந்திருப்பார். கியாமத்து நாள் வரைக்கும் மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பார். இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் செய்யற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அந்த ஆழ்கடலுக்குள்ள மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து இவர் கேட்கிறது, சில நேரம் அந்த மீனுக்கே கேட்டிருக்காரு. வயிற்றுள்ளு பேசுறது இதுல உழுங்கிக்கிற மீனுக்கே கேட்டீங்க. ஆனா இது அல்லாஹ்வுடைய அரிச தட்டுது. மலக்குமார் அங்க பேசிக் கொள்றாங்களா, நல்ல பரிச்சயமான ஒய்சொண்டே, நல்ல பழக்கமான ஒரு அடிக்கடி நாங்க கேட்கிற ஒய்சொண்டே, யார் இது? அப்பதான் சொல்லப்பட்டுச்சு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி. உடனே மலக்குமார் எல்லாம் துஆவுல இறங்கினார். உடனே மலக்குமார்கள் குர்ஆன்ல எல்லாம் தெளிவா சொல்ற, அரிஷை சுமந்து கொண்டிருக்கிற மலக்குமார்கள் நோன்பு பிடிக்கிற நோன்பாளிக்கு துஆ செய்யறாங்க, அவனோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு துஆ செய்யறாங்க. அப்ப அதனால நாங்க என்ன செய்யணும், நல்ல நிலைமைகள் இருக்கிற நேரம் இது போன்ற தொழுகைகள் எல்லாம் தொழுது ஒரு இக்கட்டான ஒரு தேவை துஆ கேட்டால் அந்த துஆ அளவுக்கு எங்களோட வாழ்க்கையை நாங்க அமைச்சுக்கொள்ளும். அதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப விளங்கிட்டா வித்திர ராவிக்கு தொழுகிறது நல்லதா, தஹஜ்ஜுக்கு தொழுகிறது நல்லதா என்று வந்தால், சில சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் வித்திர ஒரு நேரத்திலையும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நேரத்திலையும் தொழுவாங்க. அதாவது தஹஜ்ஜுக்கு எழும்புறது உறுதி என்று இருந்தால் அந்த தஹஜ்ஜுக்கு பிறகு வித்திர தொழுகிறது ஏற்றம். அப்படி இல்ல ஒன்றுமில்லாம் போய்த்தரும் கடைசிக்கு என்ற ஒரு நிலை அவருக்கே தெரியும். அப்படி இருந்தவர் இருந்தா அந்த இரவுக்கே அந்த வித்திர தொழுது கொள்ளலாம். கடைசியாக சொல்லி முடிக்கிற நேரம் போய்கொண்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்த ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கால அவர்கள் சொன்னார்கள், அவுசானி ஹலீலி பிஸலாசின், என்ற நண்பர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு 3 விஷயத்தை வசியத்தா சொல்லிட்டு போனாங்க. சுப்ஹானல்லாஹ், வசியத்தா 3 விஷயம். யாரு சாதாரண ஆள் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌத்து வரைக்கும் இந்த விஷயத்துல நீ குறை செஞ்சிராதே, விட்டுறாதே. சியாமு ஸலாஸதி அய்யாமின் மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோற்பதை. மாசத்துல 3 நாள் நோன்பு வை. ஹதீஸ்க்கு விளக்கம் எழுதுறாங்க, ஐயாமுல் பீல் புற 13, 14, 15 இந்த நாள்ல நோன்பு வைக்கிறது ஆக விசேஷமான தினங்கள், நோன்புகள். அந்த 3 பிடிச்சா ஒரு முழு மாசமும் நோன்பு பிடிச்சா நன்மை கிடைக்கும். சுபஹானல்லாஹ். 2வது வரக்காத்தை துஹா, துஹால குறைஞ்சது அட்லீஸ்ட் 2 ரக்காத் தொழுகிறத விட்டுறாது. 2 ரக்காத் துஹா தொழுகிறத விட்டுறாதீங்க. வஅன் ஊத்திர கபல அன் அர்,
தூங்க முன்னால நான் வித்திரு தொழாம தூங்கிறாரு. ஒரு நாளையாவது வித்திரு தொழாம தூங்கிறாரு. அது நீங்க ஆரம்பத்துல தொழுகிறீங்களோ அல்லது தஹஜ்ஜுத்துல தொழுகிறீங்களோ எதுவும் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உறுதிக்காக சொன்னாங்க. ஊத்திர கபுல அன் அரு, நான் தூங்க முன்னாலே தொழுவிருங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. எனவே அந்த வித்திருடைய தொழுகையையும் லுஹாவுடைய தொழுகையையும் அந்த 3 நாட்கள் நோன்பு பிடிக்கிற இது போன்ற சுன்னாக்களை நாம் கடைபிடித்து தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் அது வாழ்க்கையில மிகப்பெரிய பரக்கத்துகளை உருவாக்கும். எனவே இந்த விஷயங்களை மனசுல வச்சு அடுத்ததைக்கு கியாமுல் லைல் தொழுகை, அதெல்லாம் நீண்ட பாடங்கள். துஹாவுடைய தொழுகை, அதை எப்படி தொழணும், எத்தனை ரக்காத் தொழுகை, அதோட நேரம் என்ன என்பதெல்லாம் பின்னால வருகிறது இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு பாடமாக நாங்கள் படிச்சுட்டு போறோம். படிக்கிறதல்ல விசேஷம், படிக்கிறது அமல் செய்யறதுதான் நோக்கமாக இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு அமலை செஞ்சுதான் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நாங்கள் போகணும். எனவே எதெல்லாம் கேட்கிறோமோ அதுல நல்ல விடயங்களை வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு